ஹலோ ஆல், வெல்கம் டு பயோஸ் கம்ப்யூட்டர் ஸ்டோர். இன்றைக்கி நம்ம ஒரு காலேஜுக்கு கொடுக்கக்கூடிய பிசி பற்றி தாங்க பார்க்க போகிறோம். ஆமாம், இது ஒரு ப்ரைவேட் இன்ஜினியரிங் காலேஜ், கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய காலேஜுக்கு நம்ம ஒரு 2 பிசி கொடுக்குறோங்க. ஒரு i9 ப்ராசரோடு இருக்கக்கூடிய ஒரு பிசி. ஸோ அந்த பிசி ஸ்பெக்ஸ் என்னங்கிறத நம்ம வீடியோக்குள்ளே பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம கோயம்புத்தூரில் ஒரு ப்ரைவேட் காலேஜில் இன்ஜினியரிங் காலேஜில் இந்த பிசி பில்ட் கேட்டு நம்மளுக்கு ஆர்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ 2 i9 பிசி சேம் ஸ்பெக்கில் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால தான் நம்ம 2 i9 பிசி ஒரே டைமில் பில்ட் பண்ணி உங்களுக்கு வீடியோவில் நாங்கள் காட்டுறோங்க. ஸோ இதில் என்னென்ன ஸ்பெக் அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா i9ல் 13 ஜென் ப்ராசருங்க. ஸோ 13900Kங்கிற ப்ராசர் இன்றைக்கி ஆஸ் ஆஃப் நோ வந்ததில் ஒன் ஆஃப் த பெஞ்ச் மார்க்கிங் ப்ராசர். ஸோ ஹையஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த பெஸ்ட் ப்ராசர். ஸோ நீங்கள் ஹையர் அண்ட் ப்ரிஃபர் பண்ணுறதா இருந்தாலும் இப்போதைக்கு i9 13 ஜென் கண்டிப்பாக நீங்கள் தாராளமாக நம்பி வாங்கலாங்க. அந்த ப்ரைஸ்க்கு அது ஒர்த்தான ப்ராடக்ட்டு, பர்ஃபார்மன்ஸும் அவ்வளோ எக்ஸலண்ட்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கு சூட்டபுளான மதர் போர்டு நம்ம சஜஸ்ட் பண்ணியிருக்கோம். கிகாபைட்டில் B760 சீரீஸில் DDR4 சிப்செட் இருக்கக்கூடிய மதர் போர்டு நம்ம சஜஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு சில ஸ்பெக்ஸ் பார்த்தீங்கன்னா ஹையர் எண்டாக இருக்கும், ஒரு சில ஸ்பெக்ஸ் கஸ்டமரோட ரெக்குயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். ஸோ இவங்க காலேஜ் பர்பஸ்னால பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வெறும் 2GB கிராஃபிக் கார்டு மட்டும்தான் சஜஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸ்டோரேஜும் பார்த்தீங்கன்னா வெறும் 500GB SSD மட்டும்தான் சஜஸ்ட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கூலர் மாஸ்டரில் 550 வாட்ஸ் பவர் சப்ளை சஜஸ்ட் பண்ணியிருக்கோம். ஏன்னா ஏற்கனவே நாங்கள் சொன்ன மாதிரி 2GB கிராஃபிக் கார்டுக்கு 450 வாட்ஸ் பவர் சப்ளை இருந்தாலே போதும். ஆனால் 550 வாட்ஸ் நாங்கள் சஜஸ்ட் பண்ணியிருக்கோம். ஏன்னா அவங்களோட ரெக்குயர்மெண்ட் அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரேம் வைஸ் பார்த்தீங்கன்னா கார்ஷரில் 16GB DDR4 சிங்கிள் ஸ்டிக் சஜஸ்ட் பண்ணியிருக்கோம். நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மதர் போர்ட்ஸ் எல்லாத்துலேயுமே 4 ஸ்லாட்ஸ் இருக்குங்க. ஃப்யூச்சரில் அப்கிரேட் பண்ணுறனாலும் 416 ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஆப்ஷன்ஸோடு தான் நம்ம சஜஸ்ட் பண்ணியிருக்கோம். இதுக்கு ஒரு பேசிக் CPU கூலர் வேணுங்கிறதுனால நம்ம CPU கூலர் கூலர் மாஸ்டரில் ஹைப்பர் 212 ஸ்பெக்ட்ரம் சீரிஸ் சஜஸ்ட் பண்ணியிருக்கோம். இந்த பிசி பில்டில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய கேபினெட்டும் பார்த்தீங்கன்னா கேலக்ஸ் ரெவல்யூஷன் 5. ஸோ காலேஜ் பர்பஸ் இந்த RGB ரெக்குயர்மெண்ட்ஸ்லாம் மோஸ்ட்லி அவங்களுக்கு இருக்காது. பட் இருந்தாலும் நாங்கள் இந்த ரெவல்யூஷன் 5 சஜஸ்ட் பண்ணதுக்கான ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ உங்களுக்கு இன்பில் ஃபேன்ஸ் தாங்க ப்ரைமரி ரீசன். ஸோ உங்களுக்கு டிஃபால்ட்டாக ஃப்ரண்ட்டில் 3 ஃபேன்ஸ், ரியரில் ஒரு ஃபேன் RGBயில் வந்துடும். நம்மளுக்கு யூசர்ஸ் நிறையா பேருக்கு பெரிய கன்ஃபியூஷன் என்ன இருக்கிறதுனா, RGB லைட்ஸ் நான் நைட்டில் யூஸ் பண்ண முடியாதுங்க, எனக்கு ஐ டிஸ்டர்பன்ஸாக இருக்கும், என்னோடய ஒர்க்கை அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு நிறைய கஸ்டமர்ஸ் எங்களுக்கு ரிப்பீட்டடாக கேட்குறாங்க. ஸோ அவங்களுக்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய சஜஷன்ஸ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இந்த RGB ஃபேன்ஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு கண்ட்ரோலபிள் ஆப்ஷன்ஸில் தான் இருக்கும். ஸோ இந்த RGB லைட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கண்ட்ரோலபிள் மோடில் தான் இருக்குங்க. நம்மளுக்கு வேணாம் அப்படின்னா அந்த RGB லைட்ஸை நம்ம ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு ஃபேன்ஸோட கூலிங் எஃபிஷியன்சி கிடைக்கும். நெக்ஸ்ட்டு RGB லைட்டோட டிஸ்டர்பன்ஸ் உங்களுக்கு இருக்காது. ஸோ அதே தான் நாங்கள் இந்த பிசி பில்க்கும் சஜஸ்ட் பண்ணியிருக்கோம். ஃபேனோட கூலிங் எஃபிஷியன்சி நம்மளுக்கு வேணுங்கிறதுனால ஃபேனோட ஆப்ஷன்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ நாட் ஈவன் லைட்டை நம்ம அவங்களுக்கு கன்சிடர் பண்ணல. உங்களோட ரெக்குயர்மெண்ட் இந்த மாதிரி இருக்குன்னா நீங்களும் இந்த மாதிரி கேபினெட்ஸ் சூஸ் பண்ணிக்கலாங்க உங்களோட பிசி பில்க்கு. ஸோ இது போக ஃபேண்டஸியாக வேணுங்கிறவங்களுக்கும் நாங்கள் RGB லைட்ஸ் அதிகமாக இருக்கிற மாதிரி, RGB ஃபேன்ஸ் இருக்கிற மாதிரி கேபினெட்ஸும் சஜஸ்ட் பண்ணுறோம். ஸோ இது பியூர்லி பேஸ்ட் ஆன் கஸ்டமர் ரெக்குயர்மெண்ட் தான். உங்களோட ரெக்குயர்மெண்ட் எதாக இருந்தாலும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம 2 பிசி பில்டுமே கம்ப்ளீட்டாக ரெடி ஆயிடுச்சு. ஸோ இது அவங்களோட யூசேஜ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேசிக் காலேஜ் யூசஸில் சர்வர் பர்பஸாக யூஸ் பண்ணலாம், ஒரு லேப் பர்பஸாக யூஸ் பண்ணலாம், இல்லை அவங்களோட சாஃப்ட்வேர்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம். ஸோ இது அவங்களோட ரெக்குயர்மெண்ட் எதாக இருந்தாலும் இந்த பிசி பில்ட் அதை சாட்டிஸ்ஃபை பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி பிசி பில்ட்ஸ் நாங்கள் என்டையர் செட் ஆஃப் செக்மெண்ட்ஸ்க்கும் பண்ணுறோம். எல்லா ஃபீல்டுக்குமே நாங்கள் பிசி பில்ட் சஜஸ்ட் பண்ணுறோங்க. ஸோ உங்களோட ஃபீல்டு எதாக இருந்தாலும், உங்களோட யூசேஜ் எதாக இருந்தாலும், உங்களோட பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் பிசி பில்ட் சஜஸ்ட் பண்ணி தந்துட்டுருக்கோம். ஸோ நீங்கள் பிசி பில்ட் பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் எங்களோட காண்டாக்ட் நம்பர் இருக்குது. நீங்கள் எங்களோட காண்டாக்ட் பண்ணி பிசி பில்ட் பண்ணலாம். உங்களால் நேரில் வர முடியல அப்படின்னா நீங்கள் நேரில் வர முடியும், பக்கத்தில் இருக்கீங்க அப்படின்னா எங்களோட ஸ்டோர் லொக்கேஷனும் நாங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கோம். நீங்கள் ஸ்டோர் விசிட் பண்ணியும் உங்களோட டவுட்ஸ் எல்லாம் கேட்டுட்டு பிசி பில்க்கு கோட் வாங்கிட்டு உங்களோட பிசி பில்ஸ் எங்ககிட்ட பண்ணலாங்க. நாங்கள் ஆல் ஓவர் தமிழ்நாடு பிசி பில்ஸ் சப்ளை பண்ணிகிட்ருக்கோம். ஸோ பிசி பில்ஸ் மட்டும் இல்லாமல் லேப்டாப், CCTV, பிரிண்டர்ஸ், என்டையர் கம்ப்யூட்டர் ஆக்சரிஸும் நாங்கள் பண்ணுறோங்க. உங்களோட ரெக்குயர்மெண்ட் எதாக இருந்தாலும் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் நம்ம சந்திப்போம்.